தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து பிரதமருடைய இதயத்துல இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஓபிஎஸ்க்கு ஸ்பெஷல் பிளேஸ் மோடி இதயத்துல இருக்குன்னா எடப்பாடிக்கு எந்த பிளேஸ் கொடுத்துருக்கீங்க? எந்த இதயத்துல அவரை கொண்டு போய் வைக்க போறீங்க? திரு மோடி அவர்களுடைய இதயத்துல எந்த இடத்துல அப்ப இபிஎஸ் இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பாடுபட போகிறோம், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நாங்கெல்லாம் வந்து இந்த வெற்றிக்காக பாடுபட போறோம் பிஜேபியின் ஒரு தலைவர்கள் கூட இன்னமும் பேசலையா சார்? இது வந்து பிஜேபி தலைவர்கள் யாரும் பேச வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு தலைவர்கள் பேசி ஆகணும், அந்த வாய்ஸ் தான் அமித்ஷா சொன்னதை நைனா வந்து மீறிட போறாரு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியுமே இன்னமும் கொடுக்காமல் அவர் ஒரு தொண்டனே தன்னையை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதையே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம் சரியா? தள்ளி தள்ளி போட்டு 1000 முறை சொல்லிட்டேன், 1001வது முறை சொல்றேன். அவருக்கு அடிச்சு போட்டாலும் 30 வருஷம் எதிர்காலம் அவளையே ஆட்சி பத்தி ஏதாவது பேச மாட்டேன். நிறைய பேசுறோம், ரயில் விஷயம் எடுத்து பேசுறோம், அரக்கோணம் சம்பவத்தை பத்தி பேசியிருக்கோம். நான் எடுத்து பேசியிருக்கேன், நான் எடுத்து காட்டுறேன். அட வாங்க பேசுவோம். அரக்கோணத்துல கேள்வி கேக்குறோம் சார், நான் கேள்வி கேக்குறேன், உங்ககிட்டயே கேக்குறேன் சார். வாங்க கேளுங்க. உங்ககிட்ட நான் இத பத்தி விட்டுட்டு சார் இவர் இந்த பக்கம் போனாரு, அவர் அந்தாண்ட போனாரு. இது என்ன உங்களுக்கு? அண்ணாமலை போன்றவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட என்ன பண்ணுச்சு? அவருக்கு என்ன பண்ணுச்சு? ஆமா, திராவிட இயக்கம் தான் நம்மளை எல்லாம் படிக்க வச்சது. உங்களை படிக்க வச்சு சொல்லிக்கங்க. நான் என்ன செஞ்சேன்? அண்ணாமலை என்ன செஞ்சாரு? அண்ணாமலை எங்க படிக்க வச்சாரு சொல்லுங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் திராவிடத்துக்கு சம்பந்தம் சொல்லுங்க. போற போக்குல பூரா வந்து நீ பிச்சைக்காரன் பூரா வந்து டிகிரி வாங்கிட்டான்னு சொன்னது திரு ஆர்எஸ் பாதி அது மாதிரி சொல்லிட்டு போறதுக்கா? கண்டவெல்லாம் வந்து டிகிரி பட்டம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு போறதுக்கா? ஆட்டுக்குட்டியை வெட்டி அண்ணாமலை படத்தை போட்டு நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை ஆட்டுக்குட்டி விமர்சனம் கண்டிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தப்பு. கண்டிச்சிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. ஐ எம் ஆஸ்கிங் மாதேஷ். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க. நான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், நான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது. புரியுங்களா? ரங்கராஜ் பண்ண ட்விட்டர் ஷேர் பண்ணிட்டு பேசாம படுத்துவேன். சாணக்கியா வீடியோ போட்டு பேசாம படுத்துவேன். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. அதை ஆதரிக்கிறேன். இதே எதுக்கு? இதை பத்தி பேசிருக்கீங்களா? நானு சூப்பர்வைசர் ஆட்டே போறான்னு நினைக்கிறேன். அந்த கடையில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, 8000 10,000, அவர் வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கிட்டு போறாரு நான் நினைக்கிறேன். இது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப யார்கிட்ட போகுதுன்னு அறவாளத்துறை விசாரிக்கும். இல்ல அதுதான் அந்த டாஸ்மார்க் ரெய்டு வந்து கவிதாவுக்கு நடந்ததோ, அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியாவுக்கு நடந்ததோ, தமிழ்நாட்டில் ஏதோ நடக்க போகிறதா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஒரு மாசத்துக்கு கிட்ட ஆகிப்போச்சு. திரு அமித்ஷா அவர்கள் அதற்காக தான் அங்கே சென்னையே முகாமிட்டு வந்து அதை முழு மனதோடு அவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போனாரான்னு நான் பல கேள்விகள் வச்சிருந்தேன். அதுலமே கொஞ்சம் குறைகள்லாம் இருந்தது சார். என்ன எல்லாம் அதெல்லாம் குறை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகாக ரொம்ப சைலண்டாவே இருக்கு சார். அந்த சந்தேகம் பாருங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த திருமாவளவனுக்கு வந்திருக்கிறது பெருசா. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்குமா என்ற ஒரு பெரிய சந்தேகம் அவருக்கு எழுந்திருக்கு சார். பாகிஸ்தான் வந்து இந்தியாவை வீழ்த்திட்டோம், இந்தியா வந்து இந்தியாவுடைய விமானங்கள்லாம் தகர்த்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னா இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து இதற்கு முன்னாடி வந்து இவர்கள் கூட்டணி அமையக்கூடாது என்றார்கள், அமைந்து விடும் என்ற போது கள்ள கூட்டணி என்றார்கள், அமைந்து விட்டது அப்படின்ன பிறகு கூட்டணி பொருந்தவில்லை என்றார்கள். நான் கேட்குறேன், இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரே ஒரு கொள்கையுடன் கூடிய ஒரு கூட்டணி நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொல்லணும். ஒன்னே சார் இதுதான் சார் பாலிசின்னு தான் சார், கொள்கைன்னு தான் சார், கோட்பாடுன்னு தான், ஒரே ஒரு கூட்டணியை சொல்லணும். நீங்கள் சொல்கிற அதே திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. திமுக பாஜக கூட்டணி அமைச்சரவையில் பங்கு வச்சிருக்கு, எல்லாமே வச்சிருக்கு. நான் வந்து இன்னும் பெரிய பட்டியல் போடுவேன். ஆர்எஸ்எஸ் பற்றி அமரர் கலைஞர் என்ன சொன்னாருங்கிறதும், மதச்சார்பின்மை அப்படின்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கிறதும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி என்ன சொன்னாருங்கிறதும், குஜராத் கலவரம் பற்றி என்ன சொன்னார், எதெல்லாம் பாஜக மீது நீங்கள் குற்றச்சாட்டை வைப்பீங்களோ அதை பற்றிலாம் அமரர் கலைஞர் என்ன சொன்னாருங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தோம். ஸோ கொள்கை கூட்பாடு அதெல்லாம் சம்பந்தமே இல்லாத விஷயம். அவரவருக்கு நோக்கம் தேர்தல் வெற்றி. திமுகவை வீழ்த்துவதுதான் இன்னைக்கு அதிமுக பாஜகவுடைய ஒற்றை நோக்கம். அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குன்னு அடுத்தடுத்த வேலை 2 பேருமே அடுத்த ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு இது வந்து உடன்பட்டிருக்காம முடியும், இவங்களாம் கொட்டி கொஞ்சம் குழாவி கல்யாணம் பண்ணிட்டே இருக்க முடியுமா டெய்லி? அது அவங்களே பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. அவர்களுக்கு வந்து இன்னும் பெரிய அசைன்மெண்ட் அவங்களே எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை நோக்கி போட்டிருக்காங்க. கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவது அப்படின்னு
ஒரு மயான அமைதியா தானே இருக்கு சார். எங்க சார் ஒரு ஆரவாரம் இல்ல, ஒரு பெருஞ்சத்தம் இல்ல, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து எல்லா தலைவர்களும் சமரசமா பேசிக்கிட்ட மாதிரி இல்ல. குறுக்க மறுக்க எங்கேயாவது போகும்போதாவது வழியில எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நல விசாரிச்சதை கூட நம்ம பார்க்க முடியல. இந்த ஒரு மாசத்துல அந்த மாதிரி ஒண்ணு பெருசாவே சந்திக்க முடியல. புயலுக்கு முன் இருக்கக்கூடிய அமைதியாவும் நீங்க பாத்துக்கலாம். இல்ல இது வேற ஏதோ ஒரு அமைதியா தெரியுது சார். உங்களுக்கு அது நீங்க மயான மீது நினைச்சுக்கிட்டு அங்கேயே விபூதி அடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி ஐயோ முன்ன பண்ணதிலேயே எங்க சீக்கிரத்தை கொண்டு குட்டிலாம் சாச்சு குட்டிலாம் சொல்லிட்டு அது சூடு தாங்க மாட்டானே அப்படின்னு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒண்ணு கவலைப்படும். இவ்வளவு சைலண்டா எவ்வளவு நாள் சைலண்டா இந்த சைலண்ட் எப்படி போயிட்டு ஒரு போர்க்காலத்துல எப்படி போரிட முடியும்? வயலண்டா இருக்கிறத விட சைலண்டா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. இது மோதி ஜெயிக்க முடியாதே சார். நீங்க ஏன் கொலை போறீங்க? 2026 பார்க்க போறீங்க. நீங்க தெரிஞ்சிட போது நீங்க ஏன் கொலை போறீங்க? திரு விஜய் இருக்கிறாரு. மொத்தமா இது வரைக்கும் 4 முறை தான் பப்ளிக்ல வந்து சந்திச்சிருக்காரு. சரி, அவர் ஜெயிக்க முடியாது நீங்க சொல்லிட்டு போங்க. அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு, அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. மெதுவா போவாரு, அடைவாரு. நீங்க விஜய்க்கு அப்புறம் வர சார் அதிமுக பிஜேபி உங்களுக்கு உதாரணம் நீங்க எங்கெங்கெல்லாம் போய் அங்க முன்னாடி முட்டு கொடுத்து உட்கார்ந்து நீங்க வந்து எங்கெல்லாம் போய் தெரியும் அவ்வளவு தெரியாம தெரிஞ்சு உங்களோட உட்கார முடியாது. நான் அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் போய் அங்க முன்னாடி நீங்க கவலைப்பட முடியாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல கோயம்புத்தூர்ல மாநகராட்சியை கண்டித்து யார் ஆர்ப்பாட்டம் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். மாநகராட்சி யார் கையில் இருக்கு? திமுக கையில் இருக்கு. உள்ளாட்சித்துறை யார் கையில் இருக்கு? திமுக கையில் இருக்கு. மாநில அரசு யார் கையில் இருக்கு? திமுக கையில் இருக்கு. திமுக அரசை எதிர்த்து கோவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் ஆர்ப்பாட்டம். தள்ளுமுள்ளு நம்ப மாட்டீங்க, காவல்துறை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிச்சு. சென்னை ரிப்பன் பில்டிங் ஆடே நடந்தது. ரிப்பன் பில்டிங் ஆடே நடந்தது. பாலகிருஷ்ணன் இதையே பேசிட்டு என்ன பிரச்சனை? அது இணக்கமான கூட்டணி. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பேசிக்கிட மாட்டாங்களே, 2 முத்தம் கூட கொடுக்கலையே, இன்னும் அவங்க ஒரு கிள்ளி விளையாட்டு கூட விளையாடலையே. அந்த கூட்டணி வந்து உடைஞ்ச கூட்டணி இல்ல சார். அங்க முட்டல் முனகல் நடந்தாலும் 2 நாள் வருத்தங்கள் தெரிவித்தாலும் 3வது நாள் ஒரே வரிசையில எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க சார். எப்ப தேவை இல்லையா சார்? இவங்க வரிசையா உட்கார்ந்து வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. இல்லையே நடக்கலையே. சந்தேகம் பாருங்க, திருமாவளவனுக்கு ஒரு வடிவம் இருக்கு. திமுக கூட்டணியில் ஒரு வடிவம் இருக்கு. இங்க வடிவமே இல்லைன்ற முதல்லயே சொன்னேன். பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்து கவலைப்பட்டது. பாகிஸ்தான் இந்தியா பயப்படுகிறது. திருமாவளவன் அரசியல் எதிர்கூட்டணி அவர் கூட்டணி பத்தி சொன்னார்னா நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய. அவர் கூட்டணி சொல்றாரு எங்களுது வடிவம் இருக்குது, எங்களுது நாங்க வந்து நாங்க ஒரு தயாரா இருக்கோம், நாங்க ரெடி, வெல் ப்ரிப்பேர்டு அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைன்றதான். இந்த பக்கமும் அவங்க வந்து அன்னைக்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு அறிவிச்சாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன? இண்டி கூட்டணி பத்தி அண்ணன் திருமாவளவன் கூட்டணிக்கு ஒரு வடிவம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல இண்டி கூட்டணி இருக்குதா இல்லையா? இருக்குதா? இண்டி கூட்டணி பத்தி முன்னாள் உள்துறை முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னான்னு ரைட் கேட்ட சொல்லுங்க. என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அங்க ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு வலிமையா இல்ல, ஒரு வலுவா இல்லன்னு சொன்னாரு. இண்டி கூட்டணியை தான் சொன்னது. ப. சிதம்பரம் காங்கிரசின் மூத்த தலைவர் தான். நீங்க கேட்டுக்க. அண்ணன் சிதம்பரம் அண்ணன் திருமாவளவன் சொன்னார்ல, இதுக்கு ஒரு வடிவம் இருக்குதுன்னு. அப்படி ஒன்னே இல்லைன்றார். எதிர்காலம் இருக்குதான்னு தெரியல. தமிழ்நாட்டை தாண்டி இதெல்லாம் பொருந்தும் சார். சிதம்பரம் சொல்றது தமிழ்நாட்டுல இது பொருந்தாது சார். அது அவருக்கே தெரியும் சார். ப. சிதம்பரம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். இண்டி கூட்டணி தமிழ்நாடு தவிர்த்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சு வாங்க. தமிழ்நாட்டுல பலமா இருக்கு, பலமா இருக்கு. மத்த இடங்கள்ல பேருக்காவது இருக்கு, அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் விழுப்புரத்துல பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில பலமா இருக்கு. ஒன்னா பேசுவோம். நான் வந்து மாட்டேன்னு சொல்ல. இப்ப நீங்க ஒண்ணு ஒத்துக்கிட்டீங்களா? இண்டி கூட்டணி தமிழ்நாட்டுல தான் பலமா இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இல்ல. அதை ஒத்துக்கிட்டீங்களா? திரு சிதம்பரம் சொன்ன மாட்டேன், நீ அவர் சொன்னது அங்க தமிழ்நாட்டு தாண்டியே சொல்லி அதை ஒத்துக்கிட்டீங்களா? அப்படி வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இப்பதான் நான் சொன்னேன் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம், நீங்க சொன்னீங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம். அண்ணன் திருமாவளவன் எல்லா பஞ்சாயத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு, தோழமை சுட்ட உட்படுத்திருக்காரு. அவர் சொல்ல எங்க கொடியை தொட மாற்றாரு மதுரை கலெக்டர் சண்டை போடுறாரு. மதுரை கலெக்டரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் அவரே தான் சொல்றாரு. மாத்தணும், மாவட்ட கலெக்டரை மாத்தணும்னு. அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தோழமை கட்சி வந்து எங்க கலெக்டர் எங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டாங்க, தூக்கி வெளியே போடுங்க சொல்றாரு. இதெல்லாம் இணக்கமான கூட்டணி, வடிவத்துல இருக்க கூட்டணி, வடிவான கூட்டணி. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி பேசாம இருக்காங்க. உங்களுக்கு வந்து உறுத்து. இந்த மாதிரி அலிகேஷன் ஒரு 2.5 வருஷமா திருமாவளவன் விஷயத்தோட நம்ம பொருத்தி பேசியிருக்கோமா? இந்த மாதிரி சம்பவம் அவர் வந்து ஆனாலும் கூட தான் இருக்காரு. அதான் சொல்றேன், பிஜேபி கூட தானே இருக்கு. உங்க கூட வந்துருச்சா? ஒண்ணுமே பேசாம இருக்கே சார். என்ன சார் பேசுறாங்க? என்ன பேசணும் உங்களுக்கு? என்ன பேசணும்? எங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கூட நம்ம ஒண்ணா கலந்துக்கலையா சார்? நீங்க என்ன அவங்க கல்யாணமா பண்ணிருக்காங்க, புதுச மட்டாட்டி ஒண்ணா ஒரு கூட்டணி தானே வச்சுக்க. தேர்தலில் வருவாங்க. சரி, நீங்க சார் நானும் நீங்களும் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கு வருவாங்க சார். இப்ப வந்து நான் வேற வேலையில என்கேஜா இருக்காங்கன்னு சொல்றேன். இன்னமும் கூட்டணிக்கு வலு சேர்ப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பேர் வந்துச்சா? தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுல ஏற்கனவே திரு ஓபிஎஸ் இருக்கிறாரு, திரு டிடிவி இருக்கிறாரு, ஐஜேகே இருக்குது, திரு ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க.
எல்லாம் இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்களா? எல்லாரும் அதுதான் திருமாவளவன் சந்தேகம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா போய் கேளுங்க. யாரா ஒருத்தர் நான் சொன்ன பேர்ல யாரா ஒருத்தர் ஏன் வரல? எல்லாரும் ஒண்ணா உட்காரல? அவங்களுமே ஒண்ணா வரலையா சார்? சார் தேமுதிக இன்னும் முடிவு பண்ணலன்றாரு நான் திருமாவளவன். தேமுதிக பேர் சொன்னேனா? இல்ல நான் சொல்லிடுறேன், பாமக இன்னும் முடிவு பண்ணலன்றாரு. நான் பேர் சொன்னேனா? 2 பேர் நான் சொன்னேனா? நீங்க திருப்பி போடுங்க. நான் என்ன பேர் சொன்னேன்? ஜான் பாண்டியன். 2024ல இவங்க 2 வேற இடத்துல இருந்தாங்க. யாரு? பாமக பாஜகவோட இருந்துச்சு, தேமுதிக அதிமுகவோட இருந்துச்சு. அதனால அவர்களுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். நோ சர்ப்ரைஸ். அந்த அவர்களுக்கு தன்னுடைய கட்சிக்கான ஒரு வலிமையை கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் எடுத்து போகணும். இப்ப சேர்ந்தா வேற நினைக்கலாம். அதுதான் வடிவம் இல்லன்றாங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல. இவங்க வீழ்த்துறது ரொம்ப ஈஸி. அதே போல இவங்க ஒண்ணுமே இல்ல. 26ல பார்க்க தானே போறீங்க. நம்ம இப்ப உட்காந்துட்டு ஜெயிச்சிரும் தோத்துரும் மாத்தி மாத்தி பேசி என்னங்க மேட்ச் முடிஞ்சா தானே தெரியும். நீங்க முன்னாடி உட்காந்து பெட்டு கட்டிக்கங்க. நான் ஒண்ணு சண்டைக்கே வரலையே. சரி, மேட்ச் முடியட்டும் பாருங்கன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பாடுபட போகிறோம், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க நாங்கெல்லாம் இந்த வெற்றிக்காக பாடுபட போறோம் பிஜேபியின் ஒரு தலைவர்கள் கூட இன்னமும் பேசலையா சார்? இது பிஜேபி தலைவர்கள் யாரும் பேச வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு தலைவர்கள் பேசி ஆகணும். அந்த வாய்ஸ் தான் அமித்ஷா சொன்னதை நைனா நாயந்தன் மீறிட போறாரு. யாருமே சொல்லலையே, பெருசா யாருமே சொல்லலையே சார். அது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் தெரியல. ஏன்னா சிங்கம் போனரியில குவாரியில 5 பேர் செத்துருக்கு. விவாதிக்கிறோம், எடுத்து பேசுறோம், நிச்சயம் பேசுறோம். நீங்க வாங்க, நான் திருப்பி கேட்பேன். உங்களுடைய கடைசி 10 தமிழில் எடுங்க. உங்க சேனலுடைய கடைசி 10 தமிழில் எடுங்க. சிங்கமுனரை பத்தி 2 தமிழ் காட்டுங்க. 5 பேர் சேர்த்துருக்கு. 5 குடும்பத்துல இளவு விழுந்திருக்கு. அதை பத்தி விவாதம் பண்ணீங்களா? பண்ண மாட்டேன். நயினார் நயந்தரும் எடப்பாடி பழனிசாமியும் சிரிக்கல, பாதி தான் சிரிச்சாங்க. அது கண்ணு திரும்பிருச்சே சார். எதிர போயிட்டாங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கல சார். இல்ல சார், டிஎம்கே பத்தி எது பேச மாட்டீங்க? பேச வேண்டாம். டிஎம்கே ஆட்சி பத்தி ஏதாவது பேசுங்க. பேச மாட்டீங்க. நிறைய பேசுறோம். ரயில் விஷயம் எடுத்து பேசுறோம். அரக்கோணம் சம்பவத்தை பத்தி பேசியிருக்கோம். நான் எடுத்து பேசியிருக்கேன். நான் எடுத்து காட்டுறேன். அட வாங்க பேசுவோம். அரக்கோணத்துல கேள்வி கேக்குறோம் சார். நான் கேள்வி கேக்குறேன். உங்ககிட்டயே கேக்குறேன் சார். வாங்க கேளுங்க. உங்ககிட்ட நான் இத பத்தி விட்டுட்டு சார் இவர் இந்த பக்கம் போனாரு, அவர் அந்தாண்ட போனாரு. இது என்ன உங்களுக்கு? ஆமா சார், அதிமுக பாஜகவையும் அண்ணாமலையையும் அவர் சரியா போறாங்க, சரியா இருக்குன்னு சொல்லக்கூடிய திரு பாண்டே அவர்கள்கிட்ட நான் இந்த கேள்வியில இருந்து தான் தொடங்கி. திமுக இல்ல சார், திமுக சரியா போகுன்னு சொல்றாரா? இல்ல சொல்லல. அப்ப கேளுங்க. நான் அந்த கேள்வியை வைப்பேன் சார். என்னைக்கு பேட்டி முடிஞ்சிரும்ல, 15 நிமிஷம் ஆயிடுச்சுல. இல்ல வைப்பேன் சார். வாங்க வாங்க, அரக்கோணம் பத்தி பேசுங்க, சிங்கமலரை பத்தி பேசுங்க, ஆட்சியாளர்கள் பத்தி பேசி முடியுமான்னு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க ஏடிஎம்கே பிஜேபி பத்தி பேசுவோம். நான் மாட்டேன்னு சொல்ற ஆளு கிடையாது. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அங்க நிக்கிறாங்க, உட்கார்றாங்க, முடக்குறாங்க. இது ஒரு கேள்வியே இல்லாத கேள்வி. வேற ஒண்ணுமே இல்லை. கேள்வி இல்லை அப்படிங்கிறது எப்படியாவது உங்களுடைய நப்பாசை, அபிலாசை. நான் என்ன சொல்ல முடியாதுக்கு உங்கள்ட்ட மல்லுக்கு நிக்க முடியாது. எனக்கு என்ன பாருங்க சார், 2026 மே மாசம் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் ஒற்றுமையா இருந்தா யார் யாரெல்லாம் ஒற்றுமையா இல்லைன்னு தெரிஞ்சு. எப்படி அதிமுக பாஜக கூட்டணி விவாதிக்கப்படக்கூடிய பொருளே இல்லைன்றீங்களா? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு ஓரமா இருக்கட்டும்ன்றீங்களா? இப்படி அது விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க நல்லா ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்றேன். செகண்ட் ஹாஃப் நான் மாத்துறேன். விவாதிக்கக்கூடிய பொருள் இல்ல, ஏன்னா ரொம்ப நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனால் அப்படி தெரியல. திடீர்னு என்டிஏ அலைன்ஸ்ல ஓபிஎஸ், நான் என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்கேன்றாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் பிரதமருடைய இதயத்துல இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஓபிஎஸ்க்கு ஸ்பெஷல் பிளேஸ் மோடி இதயத்துல இருக்குன்னா எடப்பாடிக்கு எந்த பிளேஸ் கொடுத்துருக்கீங்க? எந்த இதயத்துல அவரை கொண்டு போய் வைக்க போறீங்க? திரு மோடி அவர்களுடைய இதயத்துல எந்த இடத்துல அப்ப இபிஎஸ் இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. திரு மோடி அவருடைய இதயம் ரொம்ப பெருசு. கலைஞருடைய இதயத்தோட பெருசு. கலைஞர் இதயத்தில் இடம் கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். தெரியும். என்ன அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க. நீ தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. கலைஞர் இதயத்தில் இடம் கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்? இதே சொல்ல முடியல. அப்புறம் என்ன, ரோலிங்ல ஓடணும். பாத்துக்க போட மாட்டேன் நான். நான் சொல்றேன், ஓ இது அந்த ஃபார்முலாவா? அதை விட நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பின்னாடி எங்க வருவீங்க, உங்களுக்கு புரியுமாங்கிறத கேட்டேன். அதை விட பெரிய இதயம் ஓபிஎஸ் ஐயா அந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதயத்துல மட்டும்தான் அப்ப இடம், அவ்வளவுதான். ஆமா, கலைஞர் அதேதான் மோடியும் சொல்ல போறாரு. ரொம்ப தெளிவா சொன்னேன். நீங்க எங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் சொன்னேன். அதை விட பெரிய இதயம் சொல்லிட்டு தான். அது என்ன இதயம் தெரியுமான்னு உங்களுக்கு நான் போன பேட்டியில மறந்துட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு நான் அந்த கேள்வி 4 பேட்டிக்கு முன்னாடி மறந்த கேள்வி இப்ப கூட கேள்வி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அநியாயமா நம்பி இருந்த ஓபிஎஸ் இப்படி ஒன்னும் தெரியாம இப்படி நிறுத்திட்டாங்களே சார். பாவம், அவருக்கு எந்த வழி இல்லாம அவர் நிர்கதியா நிறுத்திட்டாங்க. உங்கள்ட்ட அழுதாரா? உங்கள்ட்ட அழுதாரா? வெகுஜன மக்களின் பார்வை திரு ஓபிஎஸ் அநியாயமா பிஜேபி நம்பி இன்னைக்கு நடுத்தரவுல நிக்கிறாருன்னு பலர் பேசுறாங்க. யாரு சொன்னா? பிஜேபி மாதிரி கூட்டணி கட்சியில மதிக்கிற கட்சி ஒரு கட்சி. நீங்க தான் இப்ப இதயத்துல இடம் கலைஞர் ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் அந்த வார்த்தை சொல்றேன். நான் சொன்ன வார்த்தை நீங்க தீர்ப்பு போடணும். போடுங்க.
நான் சொன்னது கலைஞர் இதயத்தை விட பெரிய இதயம் சொன்னேன். ஃபார்முலா நீங்க சொல்றீங்க, கலைஞர் மாதிரி நீங்க. பட் அந்த இதயத்துல இடம்னு கலைஞர் சொன்னா அது என்ன மீனிங்ன்றது உங்களுக்கு தெரியும், என்ன விட உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பதில் சொன்னீங்க, படபடபடன்னு பதில் சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதாவது ஆதன் தமிழ் சொல்லும் போது 8 டெசிபிளுக்கு போகக்கூடிய வாய்ஸ் எங்க போச்சுன்னு எல்லாம் பார்த்தாங்க. சரிங்களா? அது எங்க போச்சு, ஐயோ கேள்வி கேட்ட நமக்கு உங்களுக்கு தெரியாத கேள்விகள் அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. ஓரமா இருக்கணும். நான் சொல்ல வரேன், கூட்டணி எனக்கு ஒரு நிமிஷம் நீங்க டைம் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து சும்மா போயிட்டு போக முடியாது. கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு பிஜேபி ஒரு கட்சி பார்க்க முடியாது. தகவலுக்கு ஏன் சொல்றேன், திருநாவுக்கரசர் அவர்கள் பிஜேபியில் இருந்தார். ஏடிஎம்கேல அப்ப ஜெயலலிதா வந்து சீட்டு திருநாவுக்கரசு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து மத்திய பிரதேசல எம்பி சீட் கொடுத்து மத்திய அமைச்சராக்குன பிஜேபி. புரியுங்களா? அந்த அம்மாவுக்கு உங்களை பிடிக்கலங்க போங்கன்னு சொல்லி சொல்லல, அவர் அப்படி மதிச்சாங்க. சரிங்களா? குமாரசாமி நான் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் 2வது வருஷம் கொடுக்கல. இன்னைக்கும் அவர் கூட்டணி வச்சுட்டு மத்தியில வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே மோசடி பண்ணி மாத்தினவர், இன்னைக்கு வச்சிருக்காங்க. மாயாவதி 2.5 வருஷம் நாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்கள மதிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ஆள வச்சிருக்காங்க. 2.5 வருஷம் அந்த மாற்றி மாட்டுச்சு. மெஹபூபா முஃப்தி காஷ்மீர்ல 2.5 வருஷம் நான் 2 வருஷம் நீங்க சொல்லிச்சு. அப்பயும் அந்த மாட்டு 3 பேர்த்தையும் பாதிக்கப்பட்டோம் அப்ப வச்சிருக்காங்க. நிதிஷ்குமார் போக வர ட்ரெயின் ஏறி இன்னைக்கு ஒரு மதிச்சு வச்சிருக்கு. கூட்டணி கட்சியில் சிவசேனா கட்சி முதலமைச்சர் 30 சீட் வச்சுட்டு முதலமைச்சர் பதவி கேட்டாங்க. அப்பயும் மதிச்சுட்டு அவருடைய ஏக்நாத் ஷிண்டே உள்ள வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காங்க. சோ கூட்டணி கட்சிகளை இந்தியா முழுக்க பிட்ரே பண்ணது வந்து பூரா பிஜேபியை பிட்ரே பண்ணிருக்காங்க. பிஜேபி அவங்க அத்தனை பேரையும் மதிச்சிருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு ஓபிஎஸ் தாங்கி பிடிக்கிற வரைக்கும் இங்க எடப்பாடிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் கொப்பளிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஆதங்கம் வெளிப்படும், ஒரு வருத்தம் வெளிப்படும். பசங்கன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதுல வந்து அவன் பாரு அவர் ரொம்ப கோவக்காரன், இப்ப அடிப்பான் பாரு, அவர் ரொம்ப பணக்கார காசு அப்படி. நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து எடப்பாடி வந்துரும், ஓபிஎஸ்க்கு வந்துரும், கவலையே படாதீங்க. என்டிஏ வந்து இணக்கமா இருக்கும். நான் இவ்வளவுதான் சொல்லுவேன். யாரு கோவப்படுவா? ஓபிஎஸ் அந்த பாதையில போனா இபிஎஸ் இந்த பாதையில போகணும்னு நினைப்பாரு சார். எல்லாரும் ஒரே பாதையில போன காலம் உண்டு, போவாங்க. இல்ல என்டிஏ அலைன்ஸ்குள்ள நான் இருக்கேன் அப்படின்றாரு. அதே போல என்னை சேர்க்காத ஒரு அணி ஜெயிக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு ஓபிஎஸ். அதே போல அமித்ஷா என்னை பார்க்காம போனது எனக்கு வருத்தம், அந்த வருத்தத்தையும் பதிவு பண்றாரு எல்லாமே. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய இடம் உண்டு அப்படின்னு சொல்றது அதிமுகவை சீன்ற மாதிரி ஆகாதா? அதெல்லாம் ஆகாது. ஆமா சார், அதிமுக எங்க சிந்திச்சு, அதிமுக எங்க சொல்லிச்சு, அண்ணாமலையே அப்படி போயிட்டு ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி அண்ட் அதிமுகவினுடைய தலைவர்கள் வருத்தப்படத்தானே செய்வாங்க, கோவப்படத்தானே செய்வாங்க. என்னங்க இது? நாங்க வேண்டான்னு ஒருத்தர் ஒதுக்கி வச்சிருக்கோம், நீங்க அவருக்கு திமுக வந்த இயக்கம்ல அதிமுக, திமுக வந்த இயக்கம் அதிமுக. அதனால திருமாவளவன் கோவப்படும் போது திமுக கோவப்படாம இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோவப்படும் போது திமுக கோவப்படாம இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை சொன்னா பேசாம கோவப்படாம போய் நம்ம வந்து திமுக பாடம் கத்துருப்பாங்களா? இல்ல சார், ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனுக்கு அமமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, ஓபிஎஸ்க்கு பார்ட்டியே கிடையாது இன்னும். சரிங்களா? ஆனாலும் அவருக்கு இதயத்தில் இடம் உண்டு, எல்லாமே சொல்றீங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்கிறதா திரு அண்ணாமலையும் சொல்றாரு, திரு நயினார் நாகேந்திரனும் சொல்றாரு. அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு வருத்தத்தை கொடுக்காதா? கொடுக்கல. யாராவது சொன்னாங்களா? அமைதியா இருக்காங்க. அதனாலதான் சார் இந்த அமைதி. அதுதான் ஒத்துப்பாங்களா? எல்லாருக்கும் பெருந்தன்மை இருக்கு. அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? இபிஎஸ் ஏத்துப்பாரா? முதல்ல யாருமே ஏத்துக்காம போவாங்க. நீங்க குழப்பறீங்க. இது நாளைக்கு விவாதம் சார், நாளைக்கு பிரச்சனை சார். இது கவலைப்படாதீங்க சார், அவனுக்கு பிரச்சனையே வராது சார். நீங்க வந்து எவ்வளவு துவச்சு சார் ஜெல்லாகல போல ஏத்திரு சார், ஒட்டலையே சார். தொண்டர்களும் ஒட்டல, தலைவர்களும் ஒட்டல, பேசல. டெய்லி போராட்டம் நடத்துறவங்க ஒட்டி இருக்காங்கன்னா எது ஒட்ட வச்சிருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. டெய்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசு எதிர்த்து. யாரு? கூட்டணி கட்சிகள். ஆனா ஒட்டி இருக்காங்க. எது ஒட்ட வச்சிருக்கு? பாண்டே சார், எது ஒட்ட வச்சிருக்கு? பாண்டே சார், இப்படி இருந்தா திமுக வீழ்த்த முடியாது சார். அதுக்காக தான் நான் சொல்றேன் சார். ஐயோ, திமுக வீழ்த்துற பத்தி மாதேஷோட அக்கறை உலகத்துக்கு தெரியும். கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டது பூரா நடக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. அதுபோல நீங்க அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன். நீங்க நடக்கும்னா நீங்க ஆசைப்படுறீங்க, நடந்துருச்சு. உங்க வாய் மூர்த்தம் தான் பழிக்குது. திமுக வீழ்த்துற பத்தி நீங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறீங்க. சரி போங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றேன்? நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி தெரியலையே சார். அது நேச்சுரலா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடைவெளி இருக்காது, ஒரு கேப் இல்லாம அப்படியே ஒரு பயணம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோன்ற மாதிரி இருக்காது இல்ல. எண்ணி ஒரு 9 வருஷம் முன்னாடி திருமாவளவன் அண்ட் வைகோவுடைய நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னு பாருங்க. திமுகவை எதிர்த்தே என்னவா இருந்ததுன்னு பாருங்க. மக்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வந்து திரு வைகோ அவர்கள் வந்து எவ்வளவு தனிப்பட்ட முறையில இன்றைய தலைவர்களை வந்து தாக்கினாருங்கிறத பாத்துக்கோங்க. அதெல்லாம் யோசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருந்தா கூட்டணியா பொருந்தும் கூட்டணியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திமுக பாஜகவுக்கு எதிரி, அந்த என்டிஏ அலையன்ஸுக்கு மிகப்பெரிய எதிரி. ஆமா தானே? பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊக்குவிக்குதுன்னு வெளிநாடுகளுக்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்க நாம போயிட்டு அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க நம்ம ஒரு டீமை இது பண்றோம், ரெடி பண்றோம். அந்த டீம்ல திரு கனிமொழி அவர்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கிறோம், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு. ஆனால் அதிமுகவின் 2 எம்பிக்கள் இருக்காங்க. மூத்த தலைவர் திரு தம்பிதுரை இருக்காரு, அண்ணன் சி வி சண்முகம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கல, அந்த மெம்பர்ஸ்லயும் அவங்க இல்ல. அவங்களுக்கு வந்து அடுத்து அமைச்சரவையில கொடுப்பாங்க, கவலைப்படாம ஜாலியா இருக்கு.
இது பாண்டே சார் என்ன சார் நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லக்கூடாது. எதிர்கட்சியில் யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? பிஜேபி காரங்க ஒண்ணுமே கண்டுக்கல. அப்புறம் ஏன் ஏன்ட்ட கேக்குறீங்க? பிஜேபி காரங்க தான் சொல்லணும். ஏன்டே கேக்குறீங்க? நீங்க போய் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. முடிஞ்சா நரேந்திர மோடி உட்கார்ந்து கேளுங்க. நீங்க கேக்குற ரங்கராஜ் பாண்டே, ஆனா பதில் சொல்றது வந்து நரேந்திர மோடி குடுக்குற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க உண்மையாவே இப்படி எல்லாம் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், அந்த குழுவுல கூட எங்க ஆளுங்க 2 MP, அது மூத்த தலைவர் தம்பிதுரை, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுது? எவ்வளவு வருத்தத்துக்கு ஆட்படுத்துறீங்க பாத்தீங்களா? போய் கண்ணீரை ஒரு பக்கம் ஓபிஎஸ் நாங்க தாங்கி பிடிக்கிறீங்க, 2 பேரும் அழுதாங்கன்னா போய் கண்ணீரை தொடச்சு விட்டுருங்க. அவங்க எல்லாம் தெம்பா இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க, திடமா இருக்கிறாங்க. நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதே பாஜக அரசு தான் திரு தம்பித்துரை அவர்களுக்கு அகில இந்திய அளவில் துணை சபாநாயகர் பதவியெல்லாம் கொடுத்துச்சு. சரிங்களா? அதனால வந்து எல்லா அவங்களுக்கு எப்ப யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அது தெளிவா அதுக்கு கவலையப்படாதீங்க. ஒரு மரியாதை இல்லையா சார்? ஒரு அலைன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ரெகக்னைஸே இல்லையா? திரு தம்பித்துரை எப்பனாலும் சந்திக்கிற இடத்துல இருக்கிறார். அது அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இல்ல இந்த மாதிரி ஒரு ரெகக்னைஸியா வெளிநாடுகளுக்கு போய் பயணம் பண்ணி ஒரு கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இல்லாத தலைவரா அந்த தம்பிதுரை? எங்க அண்ணன் சிவி சண்முகம் அந்த அளவுக்கு என்ன வீக்கா? 9 பேருக்கு தான் தலைமை, 7 குழு தான் அமைச்சிருக்காங்க. அப்ப 7 பேர் தான் தலைமை பண்ணுவாங்க. 543 எம்பில நீங்க 7 தலைவர் தான் பாத்தீங்களா? மொத்தம் 51 பேர்ல ஒருத்தர் ஏடிஎம்கேல 2 பேர்ல ஒருத்தர் இல்ல சார், மொத்தம் 51 பேர் சார் போறது. 51 பேர்ல 20 பேர் எதிர்கட்சியில இருந்து செலக்ட் பண்றேன். ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரையாவது செலக்ட் பண்ணிருக்கணும்ல. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி, அதனால ஆளுங்கட்சியே போறாங்க சார். தலைமை பொறுப்பு இருக்காங்க. ஆளுங்கட்சியே 31 பேர் போறாங்க. அதான் ஆளுங்கட்சி பிஜேபினால போறாங்க. சரி, பிஜேபின்னு போறாங்க. ஏடிஎம்கேல 2 MP இருக்காங்க. ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி ரெகக்னைஸ் பண்ணல. ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுட்டு உங்க கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்கே வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்கே ரெகக்னைஸ் பண்ணாம இருக்குது பிஜேபி. ஆமா, இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸையும் நாங்க பக்கத்துல வச்சுக்கிறோம்ன்றீங்க, தினகரனையும் பக்கத்துல வச்சு பண்றீங்க. இதையும் எப்படி சகிச்சுக்கிட்டு திருமாவளவன் பாருங்க, அவருடைய சந்தேகம். நான் முதல் கேள்விக்கு வரேன். திருமாவளவனுடைய சந்தேகம் ஏறக்குறைய முதல் கேள்விக்கு வர மாட்டீங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்விதான் இருக்கு. அத உங்களுடைய பேச்சு திறனால நீங்க 18 கேள்வியை மாத்தி பாருங்க. எனக்கு நான் எப்பயுமே திரு மாதேஷுடைய திறமையை நான் மதிப்பிடுறேன். அதுல எனக்கு வந்து குழப்பம் ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு போறேன். ஆனா பதில் ஒண்ணுதான். 2026 மே மாசம் நீங்க இவ்வளவு மூச்சு முட்டு கொடுத்ததுக்கு பதில் கிடைக்கும். இவ்வளவு குழம்புன ஒரு குட்டைக்குள் மீன் பிடிக்க முடியுமான்றது சந்தேகமா இருக்குமே. அதுதான் சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிறது என்ன நீங்க பாப்பீங்க. தாமரை எப்படி மலருங்கிறது நீங்க பாப்பீங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியுமே இன்னமும் கொடுக்காமல் அவர் ஒரு தொண்டனே தன்னையை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதையே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம்? சரியா தள்ளி போகுது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன போஸ்ட்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா தெரியுமா? என்ன திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனது இதை விட ஒரு உயர் பதவி, அதுவும் டெல்லியில் அவருக்கு போஸ்டிங் காத்திருக்குன்னாங்க. அது 4 கழிச்சு சொன்னாரா? 3 நாள்ல சொன்னாரா? இல்ல முந்தானத்தே கெடு முடிஞ்சு. அண்ணாமலை மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர், கவர்னருக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனுக்கே இவங்களால பதவி கொடுக்க கவர்னருக்கான டெனூர் மாதிரி அவருக்கு ஏதாவது டெனூர் வச்சிருக்கீங்க? டெனூர் இருக்கு சார். நான் அதுக்கு கூகுள்ல போய் தேடி எடுத்துட்டேன். அடடா, கூகுள் சொல்ல பாத்தீங்களா? நீங்க சொல்லாம முடியல எவ்வளவு முக்கியமான. வாங்க அந்த பிரச்சனைக்கு வருவோம். இல்ல அது தனியா சார், தனியா வாங்க. நீங்க தேடி எடுத்துட்டீங்களா? தெரியாது. எடுத்து கூகுள்ல தேடக்கூடாது. அது அரசமைப்புல போய் தேடணும். தகவலுக்கு கூகுள்லயும் இருக்கு சார். கூகுள்ல தேடக்கூடாதுங்க. நீங்க வந்து தேடப்பட தப்பா வச்சிருக்கீங்க. கூகுள் யாருக்கு சொல்றதுக்கு? அரசமைப்புல தாங்க அந்த போஸ்ட் போட்டுருக்கோம். அரசமைப்புல போய் பார்க்கணும் நீங்க. அதுதான் நீங்க தேடின இடமே தப்பு முதல்ல. சரி சார், ஒரு எனர்ஜெட்டிக் லீடர் அவருக்கு நான் சொன்னது யார் எனர்ஜி இல்ல. ஒரு பெண் உருவத்தால் எல்லல் செய்யப்பட்டவர், ஒரு தமிழ்நாட்டின் ஆக சிறந்த டாக்டர்கள் ஒருத்தர். அவரும் அவருடைய கணவர் சேர்ந்து இந்த கட்சிக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க? திரு ஹெச் ராஜா, திரு அண்ணாமலை பிறப்பதற்கு முன்னாடி இந்த கட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க? பொன்னார் கொலை தாக்குதல் நடக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியை தூக்கி நிறுத்தவர். என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்க? நீங்க என்னங்க திடீர்னு படம் கவலைப்படுறீங்க? உங்களுடைய அண்ணாமலை கவலை எங்களுக்கு தெரியாதா? ஓபிஎஸ் கவலைப்பட்ட மாதிரி நீங்க எப்படியாவது குழம்புன கூட்ட நீங்க கையெழுத்து வரீங்க. நீங்க உங்க கைப்பட உங்க கையும் சுத்தமா. நானும் அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அவருக்கு நான் 1000 முறை சொல்லிட்டேன், 1001வது முறை சொல்றேன். அவருக்கு அடிச்சு போட்டாலும் 30 வருஷம் எதிர்காலம் இருக்கு. அவளையே அவர் யார் ரெஸ்ட் கொடுத்தா? அவர் வந்து நேத்து வரைக்கும் அவர் ஆக்டிவா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்காரு. 4 நாள் கழிச்சு எங்க போறாரு. நீங்க வாங்க. திரு மனோ தங்கராஜ் தமிழ்நாட்டின் அமைச்சர் பேசினதை பாத்தீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ட்விட்டர் பதிவுல போட்டிருந்தாரு. ஒரு ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம், திரு அண்ணாமலை போன்றவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்கினது திராவிடம். என்ன பண்ணுச்சு அவருக்கு? என்ன பண்ணுச்சு? ஆமா, திராவிட இயக்கம் தான் நம்மளை எல்லாம் படிக்க வச்சது. உங்களை படிக்க வச்சு சொல்லிக்கங்க. நான் என்ன செஞ்சேன்? அண்ணாமலை என்ன செஞ்சாரு? அண்ணாமலை எங்க படிக்க வச்சாரு சொல்லுங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் திராவிடத்துக்கு சம்பந்தம் சொல்லுங்க. போற போக்கில் பூரா வந்து நீ பிச்சைக்காரன் பூரா வந்து டிகிரி வாங்கிட்டான்னு சொன்னது திரு RS பாரதி. அது மாதிரி சொல்லிட்டு போறதுக்கா?
கண்டவெல்லாம் வந்து டிகிரி பட்டம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு போறதுக்கா? இல்ல அந்த நாங்க ஸ்டேட்மெண்ட் சார் 56 ஆண்டு காலம் 56 ஆண்டு காலம் இன்னமும் திமுக அதிமுக தான் மாறி மாறி நாட்டை ஆண்டுங்க சார். அவர் ஐபிஎஸ் நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அவர் பக்கத்து வீட்டுக்கார் ஏன் ஐபிஎஸ் ஆகல? திராவிட என்ன பண்ணுச்சு? அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆயிட்டாரு. அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்கார் ஐபிஎஸ் ஆகல. திராவிட என்ன பண்ணுச்சு? இவர் படிச்சாரு, ஆனாரு. பக்கத்து வீட்டுக்கார் படிக்கல, ஆகல. நீங்க என்ன பண்ணீங்க? இடையில உட்காந்து திராவிடம்ன்றீங்க. திராவிட தமிழ்நாட்டு கூட அத்தனை பண்ணும்ல. தமிழ்நாடு அத்தனை ஐபிஎஸ் ஆனாங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஐபிஎஸ் போறாங்க தமிழ்நாடு இருந்து? அவர் ஐபிஎஸ் ஆக்கி திராவிட என்ன இப்போதைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கி அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கி திராவிடம் என்றால் அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஐபிஎஸ் ஆக்காதே. திராவிட இயக்கங்கள் நாட்டை ஆண்டது நாட்டை ஆண்டது ஓட்டை பிரிச்சு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்லுவாங்க. அண்ணாமலையை நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் மத்தவங்கள விடுங்க. நான் ஆர்எஸ் பார்ட்டி இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மனோ தங்கராஜ் அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன். சரிங்களா? அப்படி ஓடிடுங்க. இந்த பக்கம் நான் திருப்பி போறேன். இப்ப திரு மனோ தங்கராஜ் அப்படி ஓடல. ஆமாங்க. நான் ஆர்எஸ் பார்ட்டி சொன்னதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. நான் திமுக ஆட்சி மாறி மாறி இந்த நாட்டை ஆளும்போது தான் நான் படிச்சேன், நான் வளர்ந்தேன் சார், நான் மேல வந்தேன். அதனாலதான் திராவிட பாஜக ஆட்சி ஆளும்போது தான் நம்ம வந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன செய்வீங்க நீங்க? அப்ப வந்து உங்களை வந்து செல்வா கூட வச்சுக்க பாஜக ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு பாஜக ஆட்சி இந்தியாவில் நடக்குது. நீங்க ஆதன் தமிழ் இன்னைக்கு ஓகன் வந்திருக்கான பாஜக ஆட்சி ஒத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. அது எப்படி ஒத்துக்கு? அப்புறம் எப்படி அவர் ஒத்துக்கிடுவாரு? எப்படி ஒத்துக்க? நீங்க ஆதன் தமிழ்ல உட்கார்ந்ததுக்கு பிஜேபி காரணம் இல்ல. அவர் ஐபிஎஸ் ஆனதுக்கு வந்து திராவிடம் காரணம். சரி, அவர் ஐபிஎஸ் காரணம் திராவிடம். அவர் அடுத்த வீட்டுக்கார ஆளையே அவர் திராவிடத்துல இல்லையா? வாத்தியார் எல்லாருக்கும் தான் பாடம் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் புரிஞ்சிருச்சா? எந்த குழந்தை நல்லா படிக்கிறோம் மேல வருது. அவ்வளவுதான். அப்ப படிச்சு உழைச்சு வந்தது அண்ணாமலை, நீங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. அந்த கிரெடிட் எடுத்து நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க திராவிடம் கொடுத்தா எல்லாரும் எல்லோருக்கும் எல்லாம் என்றதான் ஆட்சி. அதான சொன்னார் தமிழக முதலமைச்சர். சரி, என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் ஐபிஎஸ் ஆக்குனீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர் ஐபிஎஸ் சொன்னீங்களா? அப்ப அவன் படிச்சாங்க வர்றான், அவன் உழைச்சாங்க வர்றான், ஒவ்வொருத்தர் அவன் உழைப்புல வர்றான். நீங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் வியூ என்ன இருக்குன்னா, நான் அந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடந்தது, இப்படி படிச்சு இப்படி மேம்பட்டு வந்தாரு. இன்னைக்கு அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவர் ஆடு மாடு. நான் மனோ தங்கராஜுக்கே வச்சுக்கோங்க, உங்களுக்கே வச்சுக்கோங்க. நீ மனோ தங்கராஜ் அமைச்சரா இருக்குது, மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்குனால தான் ஒத்துக்குடுவாரா? அது எப்படி முடியும்? எப்படி ஏன் ஒத்துக்க மாட்டேறாரு? அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பெருசா ஓட்டே போட மாட்டாங்க. இந்தியால அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நீங்க இந்தியாவுல தானே இருக்கீங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய நீங்க உங்க முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்குங்க. ஆல் இந்தியால ஆட்சியில் இருக்கவங்க உங்க முன்னேற்ற காரணமா இருக்க கூடாதா? ஏதாவது லாஜிக் வச்சு பேசு. சும்மா போற போக்கில் அடிச்சுட்டு எங்க அண்ணன் அரசு மாதிரி பேசக்கூடாது. இல்ல சார், அவர் வருத்தத்துல என்னன்றாரு, மறுபடியும் நான் என்னுடைய பழைய வாழ்க்கையே போறேன் சார், நான் ஆடு மாடு அதோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில சொல்ற மாதிரி அந்த விரக்தியை நீங்க போய் கூட உட்காந்து பேய்ங்க, அவ்வளவுதானே. அவர் போனாருன்னா நீங்க கூட போங்க, அவ்வளவுதானே. இது அவர் விரக்தியா இருந்தா வருத்தமா இருந்தா கூட போங்க. நான் ஏற்கனவே திரு ஓபிஎஸ் இப்ப அழுதாங்க போய் கண்ணீரை தொடங்கி சொன்னேன். நடக்காத ஒண்ணுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? திரு அண்ணாமலைக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, அடுத்த 30 வருஷத்துக்கு இருக்கு. நீங்க எல்லாம் வாய் பழக்கிற அளவுக்கு இருக்கு. இது நடக்க போகுது. நீங்க ஐயோ நம்ம எவ்வளவோ சொன்னமே, எவ்வளவு சொன்னீங்க. நீங்க எல்லாம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் என்ன சொல்லிருந்துச்சு? ஆட்டுக்குட்டி யாருக்கு பேர் வச்சது? அவர் எப்படி அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். என்னைக்கா கண்டிச்சிருக்கீங்களா? என்னைக்கா கண்டிச்சு பப்ளிக்ல 100 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ட்விட்டர் அக்கவுண்ட் 100 ஸ்டேட்மெண்ட் பப்ளிக். இத பத்தி ஒரு கண்டிஷன் பண்ணிருக்கீங்களா? நீங்க நான் கண்டிப்பேன் சார். கண்டிச்சிருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அண்ணாமலை படத்தை போட்டு நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை ஆட்டுக்குட்டி விமர்சனம் கண்டிச்சிருக்கீங்களா? நீங்க இதெல்லாம் தப்பு கண்டிச்சிருக்கீங்களாங்க? பதில் சொல்லுங்க. ஐ அம் ஆஸ்கிங் மாதேஷ். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் பப்ளிக். நான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது. புரியுங்களா? ரங்கராஜ் பண்ண ட்விட்டர் ஷேர் பண்ணிட்டு பேசாம படுத்துருவேன். சாணக்கியா வீடியோ போட்டு பேசாம படுத்துறேன். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. அதை ஆதரிக்கிறேன், இதை எதிர்க்கிறேன். இதை பத்தி பேசிருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மானதா? அதை நான் எதிர்க்கல சார், அதை நான் ஆதரிக்கல சார். தெரியாதா உங்களுடைய சாயம்லாம் என்னன்னு? ஏன்னா மக்கள்லாம் வந்து அவ்வளவு கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காங்க, காது மூடிட்டு உட்காந்துருக்காங்க. இல்ல வருத்தப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு அவங்களுக்கு அண்ணாமலை ஓகன் இருக்கிறாரு, நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க? ஓபிஎஸ் ஓகன் இருக்காரு, நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க? போய் போராடிட்டு இருக்கக்கூடிய திரு சண்முகத்தை கேளுங்க, போராடிட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் கேளுங்கன்ற. இவங்க யாராவது போராடுறாங்களா? திரு அண்ணாமலை போராடுறாரா? கட்சிக்கு என்டிஏ அலைன்ஸ் மேடையில இபிஎஸ் உட்காரும் போது பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்தா அவருக்கு சங்கடம் ஏற்படும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அவரை தாங்கி பிடிக்கிறீங்களா? அவர் இதயத்துல வச்சிருக்கீங்களே, அது ஏத்துக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னமும் எத்தனை நாள் அந்த பிரஸ் மீட் பத்தி பேச போறீங்க? அன்னைக்கே நான் சொன்னேன் உங்களுக்கு 6 சேர் 7 சேர்ல இதே இடத்துல நம்ம பேசணும். திரும்பி அங்கே வந்து உங்கள்ட்ட கேள்வி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா போங்க, நீங்க பேசிட்டா போங்க. ஏதாவது நான் பேசாம உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? கேள்வி இருக்கு. என்னது இருக்கு? என்னது இருக்கு? இல்ல நான் இதே தான் கேள்வியா கேட்டேன். அண்ணாமலை வருத்தப்படுறாருன்னு, இபிஎஸ் வருத்தப்படுவாரேன்னு சொன்னேன். அதையெல்லாம் கேள்வியா கேட்டா இதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் தொடச்சிட்டு போங்க, அவங்க எல்லாம் அழுந்தா அப்படின்னா இது எப்படி? இது நீங்களும் கூட சேர்ந்து வருத்தப்படுங்க. நிச்சயார்த்தம் நடக்கும்போது ஏன் தாலி கட்டலன்னு கேக்குறீங்க? ஆமா சார், நிச்சயார்த்தம் தாலி கட்ட முடியாது சார். ஆனா ஒரு சந்தோஷம் இல்லையா சார்? அதனால ஒரு 2,000 கட்டிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போகுமா அப்படின்ற டவுட் இருக்கே சார். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, உங்களுடைய வாய் மூர்த்தம் பழிக்கும். அதுல வந்து உங்களுக்கு நல்ல வந்து கருணாக்கு இருக்கு. நீங்க நடக்கிறது நீங்க நினைக்கல நடக்கும். ததாஸ்து.
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் ரெய்டு, தெலுங்கானாவில் கவிதாவினுடைய கைது, அதே போல டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா போன்றவர்களுடைய கைது, அது போலவே தமிழ்நாடு இந்த டாஸ்மாக் ரெய்டையும் நம்ம பார்க்க முடியுமா? அதை ஒட்டி எனக்கு தெரியாது. டாஸ்மாகில் ஊழல் நடக்குன்னு எனக்கு உத்தரவாதமாக தெரியும். சரி, அதை நானே சொல்லுவேன். எனக்கு ரங்கராஜ் பாண்டேவா தனி நபராக நான் சொல்லுவேன். அதற்கு உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4500 கடைகளில் போய் கேளுங்க. 4500 கடையிலையும் குடிக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க. அன்றாடம் அதில் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். வேலை நேரம் கிடையாது, எம்ஆர்பி ரேட்டில் விற்கிறது கிடையாது, எம்ஆர்பி போர்டு கிடையாது, ரெசிப்ட் கிடையாது, பில்லு கிடையாது, பாட்டிலுக்கு கூட வைக்கிறாங்க. இது அத்தனையுமே உண்மைங்கிறத நீங்கள் இப்போ வந்து நான் கூட்டு காட்டேன். எந்த ரேண்டமாக கடையில் காட்டும், ஒரு கடை பாய் ரேண்டமாக நீங்கள் தமிழ்நாட்டு எந்த நீங்கள் களியக்காவலையில் கூட்டு விடாலும், கன்னியாகுமரியில் கூட்டு விடாலும், திருநெல்வேலி கூட்டு எங்கே கூட்டாலும் காட்டணும். அது எங்கே போகுதுன்னு கேட்கும். நான் சூப்பர்வைசர் ஆட்டையை போகிறான்னு நினைக்கல. அந்த கடையில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா 8000 15000, அவர் வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கிட்டு போகிறாரு நான் நினைக்கல. இது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ யார்கிட்ட போகுதுன்னு அமலாத்துறை விசாரிக்கும். அவ்வளோ இல்லை, அதுதான் அந்த டாஸ்மாக் ரெய்டு வந்து கவிதாவுக்கு நடந்ததோ, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியாவுக்கு நடந்ததோ, தமிழ்நாட்டில் ஏதோ நடக்க போகிறதா? அப்படிதான் ஒரு தோற்றம் இருப்பதாக பலர் சொல்றாங்க. உங்க பார்வையில் அப்படி? கவிதாவுக்கும் மணிஷ் சிசோடியாவுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அது பாலிசியில ஒரு பிரச்சனை. அப்ப பாலிசி மேக்கிங்ல இருந்தவங்க சிக்கலுக்குள்ளானாங்க. ஓகே, இங்க எனக்கு பாலிசி மேக்கிங்ல பிரச்சனை. எனக்கு இது கூட மதுமான கொள்முதல்ல சில, ஆமா, இது வந்து பர்ச்சேஸ் பாலிசி வேற, பர்ச்சேஸ் பாலிசிங்கிறது உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து டெண்டரையே மாத்தி வைக்கிறீங்களா கொள்கை. அது வந்து அப்ப உங்களுக்கு நீங்க உள்ள வரணும், உங்க சரக்கு விற்கிறதுக்கு ஏத்த மாதிரி பாலிசியை மாத்துறது. அப்ப அதுக்கு பண்ணிருக்காங்க ஒரு பண பரிவர்த்தனை இருந்ததுங்கிறது அங்க குற்றச்சாட்டு. இங்க வந்து கொள்முதல்ல, விற்பனையில, இருப்புல மூணுலயுமே குளறுபடி இருக்கு. இப்ப நம்ம டக்குன்னு ஊர் பேர் மறந்துட்டேன். இப்ப 3 நாள் முன்னாடி நாங்க ஒரு செய்தி போட்டிருக்கோம். விற்பனையாளர் வெளியில இருந்து வாங்கி வச்சிருக்காரு. அந்த டாஸ்மாக் கடையில அந்த சரக்குகளே கிடையாது, வேற சரக்குகள் இருக்கு. அங்க ரெகுலரா போய் இந்த சரக்குலாம் வரவே வராத ஏதுன்னு சொல்லி அவங்க சண்டையை போட்டு சூப்பர்வைசரை கூப்பிட்டு வந்து அப்புறம் பார்த்தா வெளியில இருந்து சரக்கு வச்சிருக்காரு. அப்ப எப்படி வரும்? டாஸ்மாக் கடையிலே இல்லாத விற்பனை. அப்ப வந்து இது எப்படி நடக்குதுங்கிறது தான் கேள்வி. கிளாஸுக்கு, பாட்டிலுக்கு, மற்றதுக்கெல்லாம் வந்து என்ன ரேட் விற்கிறாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எங்க போகுதுங்கிற கேள்விக்கு பதில் தேடணும். அவங்க அங்க கொண்டு போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ சிக்குவாங்க. அது இவரா அவரா, அங்க உள்ள கவிதா யாரு, அங்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் யாரு, அங்க உள்ள மணிஷ், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து பல தலைமைக்கு தெரியாமலே இது நடக்கல அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அப்படியா? தலைமை ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறேன். இல்ல, நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு குற்றம்னு யாரு சொல்வீங்க? பயங்கரவாதியை தாக்குறது யாரை நீங்க சொன்னீங்க? உளவுத்துறை தோல்வியா, மத்திய அரசு தோல்வியா, அமித்ஷா தோல்வி எவ்வளவு கேட்டீங்க? இதே இடத்துல நீங்க கேட்டீங்களா? ஆமா சார். அப்ப டாஸ்மாக் ஊழல் நடக்குன்னு யார் பொறுப்பெடுக்கணும்? தலைமை பீடத்துல தலைமை அதிகாரத்துல அமைச்சர் எடுக்கணுமா? நீங்க என்ன செய்யணும்ன்றீங்க? நான் அதை தான் கேள்வியா உங்ககிட்ட வைக்கிறேன். நான் தான் பதில் சொல்றேன். யாருக்கு போய் நிக்குது எனக்கு தெரியாதுல்ல. இடையில இருக்கிற ஆளும் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அரக்கோணத்துல ஒரு திமுக நிர்வாகி வந்து ஒரு சின்ன பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிச்சு பண்ணாருன்னு அதுக்கு திமுக தொடர்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது அந்த ஆள் வந்து தப்பான ஆளா இருக்கிறான்னு நினைக்கலாம்ல. அப்ப நான் ஏன் முடிவு பண்ணும்? அது டாஸ்மாக்ல ஊழல் நடக்கு நான் 100 முறை சொல்லிட்டேன். அதுல எனக்கு எந்த குழப்பம் இல்லை. யார் யாருக்கு பங்களிப்பு ஈடி விசாரிக்கும்ல, பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, வரும். அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் இணக்கம் எப்படி இருக்கு சார்? அவங்களுடைய ராப்போ சரியா போயிட்டு இருக்கா? தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போல போயிட்டு இருக்கு. ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. 2வது வரி சொல்லவா? இல்ல கொஞ்சம் சோர்வா இருக்காங்க. ஆனால் அதை வந்து ஆக்டிவ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில 2 பேருமே சேர்ந்து பணியாற்றலாம் அப்படின்னு சில விமர்சனங்களையும் எல்லாரும். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எப்படி இருக்காங்க, நீங்க இப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் 2வது வரி. அவங்க சோர்ந்து இருக்காங்க, இணக்கமா இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் அத மாதிரி இருக்கு. நான் எங்க அண்ணன் சீமான் போக மாட்டாரு. எப்படி அடுத்த கேள்விக்கு வந்தீங்க பாத்தீங்களா? வந்துட்டேன் சார். எப்படி அடுத்த கேள்வி முடியல? இந்த கேள்வி ஆகா இது வேற எங்கேயோ கொண்டு போராட்டா நம்மள அடுத்த கேள்வி போய் இல்ல சார். ஐ அப்ரிஷியேட் சார். நான் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது முறை நடந்தா கேள்வி கேட்பேன். இங்க பேசுவீங்கன்னு தெரியும், எது அவுட்ல வரும்னு தெரியும், எது வெளியில பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவுட்ல போடுவேன் சார். இதை தயவுசெய்து போடுங்க. அப்போ அவங்க அண்ணன் சீமானுக்கு போயிருவாங்க. எங்க அண்ணன் சீமான் கூட்டணி சேர மாட்டார் சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். பாத்தீங்களா, சொல்லிட்டாரா? நான் வந்து 2026 டிசம்பர்ல தான் யார் யாரோட கூட்டணி சேருவாங்கிறது இறுதி சார் முடிவு பண்ணிட்டார் சார். ஆமாங்க, வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு திரும்ப ஒருக்க சொல்லிடுறேன். பாஜக அதிமுக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி திரு சீமானையும் ட்ரை பண்ணுது, திரு விஜயும் ட்ரை பண்ணுது. 2 பேருமே வரமாட்டாங்க. இதான் ஏன் ஸ்டேட் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரிஞ்சுங்க. ஆனா அவங்க ட்ரை பண்றவங்கள பண்ணக்கூடாது சொல்றதுக்கு நான் யாரு? முடிஞ்சிருச்சுன்ட்டேன். விஜயும் முடிஞ்சிருச்சு, சீமானும் முடிஞ்சிருச்சு. சார் செய்திகளை முந்தி தருவது மாதேஷ் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன பழைய பேட்டி எடுத்து போட்டுக்கோங்க. ஆனா 26 வரைக்கும் நீங்க காத்திருக்கீங்க. டிசம்பர் 26, 25 டிசம்பர், 26 ஜனவரி தேவைப்பட்டா அப்பதான் இறுதியாக உறுதியாக. அது வரைக்கும் எந்த கல்லும் அசையும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பொருந்தும். கரெக்டா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு கூட நிறைய கட்சிகள் வரலாம்.
அதுவும் பொருந்தாது, மாற்றத்துக்குரிய. நான் திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிறேன். நீங்க ஆசைப்படுங்க, திருமாவளவன் போல நானும் ஆசைப்படுறேன். நீ ஆசைப்படுங்க. நான் ஆசைப்படல சார். சார் எல்லாருக்கும் சார் தெரியும். எடப்பாடி அவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடக்கூடிய பல தமிழர்களுடைய மனநிலையை நான் கேள்வியா வைக்கிறேன் சார். நீங்க தாராளமா வச்சுக்கோங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மாற்றம் உண்டு, புதிய கட்சிகள் நிறைய சேரும். நிறைய கேள்விகள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.